ஹிஜ்ரி 1446 ஆண்டை கடந்து ஹிஜ்ரி 1447 ஆண்டில் நாம் காலடி வைத்திருக்கிறோம். இன்று முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது நாள். இஸ்லாம் புத்தாண்டை கொண்டாடுவதை வரவேற்கவில்லை. சந்தோஷமான தினங்கள் இரு தினங்கள் தான். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள். இந்த 2 நாட்களை மட்டுமே கொண்டாடலாம். பிறந்த நாளை கொண்டாடுவதோ புத்தாண்டை கொண்டாடுவதோ அதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை யோசிக்கலாம். புது வருடம் பிறந்திருக்கிறது. கடந்த காலங்களில் நான் செய்த தவறுகளை, பாவங்களை இதற்கு பின்னர் நான் செய்ய மாட்டேன். இதற்கு பின்னர் உள்ள என்னுடைய வாழ்க்கை மௌத் வரைக்கும் ரப்பை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்வேன் என்று ஒரு நியத்தை வைத்துக் கொள்வதே, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதே வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த ஒரு சில நாட்களாக முழு உலகத்திலும் பதற்றம் நிலவியது. என்னாகுமோ, ஏது ஆகுமோ, 3ஆம் உலக போர் வந்துவிடுமோ, பொருளாதாரத்திற்கு பெரிய ஒரு அடி விழுந்து விடுமோ, பலரும் பலவிதமாக முழு உலக மக்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், தற்போது அந்த அச்சம் இல்லாமலாகிவிட்டது. ஒரு அபயம் ஏற்பட்டிருக்கிறது. முழு உலக மக்களும் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் கஸாவுடைய மக்களை தவிர, பலஸ்தீன மக்களை தவிர, பலஸ்தீன முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமைக்காக 75 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 75 வருடங்களாக சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை, தங்குவதற்கு சரியான வீடு இல்லை, கூடாரங்களில் தான் தங்குகிறார்கள். மழை பொழிந்தால் தாக்கு பிடிக்காது, தண்ணீர் உள்ளே வரும். வெயில் அடிக்கும் போது அந்த பாலை வனத்தினுடைய உஷ்ணத்தை அவர்களால் தாங்க முடியாது. சிறு குழந்தைகள் முதல் வயோதிபதிகள் வரை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய போராட்டம் 75 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. GHF, அதாவது காசாவில் உதவி மையத்தை உருவாக்கினார்கள். காசா உதவி அறை கட்டளை என்று உருவாக்கி காசா மக்களுக்கு உணவுகள், தண்ணீர்கள் கொஞ்ச நாட்கள் வழங்கினார்கள். கடந்த 2 வாரங்களாக வழங்கினார்கள். எத்தனையோ அந்த முஸ்லிம்கள், அப்பாவி மக்கள் அந்த உதவி மையத்திற்கு உணவு வாங்கி கொண்டு வருவதற்காக சென்றார்கள். ஆனால் எல்லாரும் திரும்பி வரல. ஒரு கருத்து கருப்பின் பிரகாரம் இந்த 4-5 நாட்களில் மாத்திரம் உதவி மையத்திற்கு சாப்பாடு வாங்குவதற்காக சென்றவர்களில் 549 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 550 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். GHF உணவு தருகிறோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். போகக்கூடிய எல்லாரும் திரும்பி வரல. கிட்டத்தட்ட 4066 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 39 பேர்கள் அவர்களுடைய செய்தி என்னவென்றே தெரியாது. அவர்களை காணல. இவர்களெல்லாம் எதுக்கு போனார்கள்? GHFக்கு. சாப்பிடுவதற்காக கொஞ்சம் சாப்பாடு எடுக்க, ரொட்டி சுடுவதற்காக கொஞ்சம் மாவு எடுக்க. ஒரு தந்தை அவருடைய பிள்ளைகளுக்கு மாவு எடுப்பதற்காக சென்றார். எடுத்துக்கொண்டு வரும் வழியில் அவரை சுடப்படுகிறது. மாவு பேகை கட்டி பிடித்துக் கொண்டு அவருடைய ரூஹ் பிரிகிறது. அந்த தந்தையுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்?
5 பெண் பிள்ளைகளுடைய தகப்பனவர். பிள்ளைகள் நாட்களுக்காக பசியோடு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக மாவு எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அவருடைய இரத்தம் அந்த மாவு பேகில் பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கொடூரமானவர்கள்! ஜிஎச்எஃப்க்கு உணவு வாங்குவதற்காக போகக்கூடிய சிறுமிகளை கூட குறிபார்த்து கொலை செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு செய்திதான் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயக்காரன் ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டான். அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு கொஞ்சம் காலம் கொடுப்பான், கொடுத்து பிடிப்பான். பிடித்தால் அந்த பிடி பயங்கரமாக இருக்கும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி பயங்கரமாக இருக்கும். அநியாயக்காரர்களை அல்லாஹ் தண்டிக்காமல் இருக்க மாட்டான். ஒரு யூத அறிஞர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அந்த ஆர்டிக்கலை வாசித்து உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. இஸ்ரேல் takes its last breath. இஸ்ரேல் அதனுடைய கடைசி மூச்சு விடுகிறது என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையை வாசித்தால் நிச்சயமாக அந்த யூதர்கள் கடைசி மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாஷையில் சொல்வதென்றால் சக்கராத்தில் இருக்கிறார்கள். நிச்சயம் யூதர்களுடைய முடிவு காலம் வந்துவிட்டது. கடந்த காலங்களில் எப்படி நாடோடிகளாக அங்கும் இங்கும் செதறி போனார்களோ அதே போன்று இதற்கு பின்னரும் நாடோடிகளாக பல நாடுகளுக்கு அலைந்து திரிய போகிறார்கள். அல்லாஹு தஆலா பராமுகமாக இல்லை, அவகாசம் கொடுக்கிறான், பிடிப்பான். பிடிக்கும் போது அந்த பிடி பயங்கரமாக இருக்கும். அமெரிக்காவுடைய நார்த் கரோலினா என்ற ஒரு அந்த பகுதியில் யூதர்களுடைய ஆயுத சப்ளை அங்குதான் நடைபெறுகிறது. 99 விதமான ஆயுதங்கள் அங்கிருந்து தான் வருகிறது. சுமார் 1 கோடி மக்கள் அந்த இடத்தில் வாழ்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஆயுதங்கள் வருமோ அவர்கள் சொல்வார்கள், கில் பலஸ்தீன், பலஸ்தீனை கொல்லுங்கள், கொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு தூஃபான் வந்தது, வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கின் மூலம் ஒரு அறிக்கை சொல்கிறது 8 லட்சம் மக்கள் வீடில்லாமல் இருக்கிறார்கள். அந்த ஊரை பழையபடி கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் 35 பில்லியன்கள் தேவை. அமெரிக்காவுடைய புளோரிடா என்ற பகுதி, அந்த பகுதியில் தான் யூதர்களுடைய அரசியல் பலம் இருக்கிறது. அவர்கள் தான் அமெரிக்காவையே கையில் வைத்திருக்கிறார்கள். ஒரு சூறாவளி வருகிறது, மணித்தி ஆழத்துக்கு 180 கிலோமீட்டர் வேகமாக வீசக்கூடிய காற்று. அந்த கவர்மெண்ட் சொல்கிறது, இந்த ஊரை பழையபடி கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் 200 பில்லியன்கள் தேவை. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய ஆரம்பமான பிடிதான். குர்ஆனில் வரக்கூடிய பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அநியாயக்காரன் ஒருபோதும் லா யுஃப்லிஹ், வெற்றி அடைய மாட்டான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை விட்டு அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தகுந்த நேரம் பார்த்து பிடிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வரலாற்று நெடுகிலும் யூதர்கள் துரோகிகள், நாடு நாடாக விரட்டப்பட்டவர்கள். கிறிஸ்தவத்துடைய இசபெல்லா 2 லட்சம் யூதர்களை கொலை செய்தார். நெப்போலியன் 4 லட்சம் யூதர்களை கொலை செய்தார். ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். ஏன் இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை பார்த்து கொலை செய்தார்கள்? இந்த சமூகத்தை மட்டுமே ஏன் கொலை செய்தார்கள்? இவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் நேர்மையாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகமும் சூழ்ச்சியும் சதியும் மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று அந்த யூதர்கள் பலஸ்தீனுடைய பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழு தாக்கத்தை இலக்கே மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற அந்த பள்ளி வாயில் தான்.
தோராவில் அல்லாஹ் 2 முறைகள் பனு இஸ்ரவேலர்களுக்கு பலஸ்தீனுடைய பூமியை வாக்களிக்கிறான். யூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு இந்த பூமியை வாக்களித்திருக்கிறான், இந்த பூமியில் இருக்க வேண்டியவர்கள் நாம் தான். உண்மையாகவே மாற்றப்பட்ட தோரா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தான் தௌராத். அதை காலப்போக்கில் மாற்றி அமைத்து விட்டார்கள். பைபிள் பழைய ஏற்பாடு, பைபிளை பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். 2 முறைகள் பனு இஸ்ரவேலர்களுக்கு பலஸ்தீனுடைய பூமி வாக்களிக்கப்படுகிறது. 2 முறைகள் தான். பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? இந்த பலஸ்தீனத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பனு இஸ்ரவேலர்கள் யார் என்பதை விவரமாக சொல்வது என்னுடைய வழக்கம். காரணம், பனு இஸ்ராயில் என்று சொன்னால் சிலர் நினைத்துக் கொள்வார்கள் ஏதோ ஒரு சமூகம், ஒரு சமூகத்துடைய பெயர் என்று நினைத்துக் கொள்வார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பனு இஸ்ராயில் இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். இஸ்ராயில் என்பது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர். இஸ்ர் அபத், அடிமை. ஈல் அல்லாஹ். இஸ்ராயில் என்றால் அர்த்தம் அபுதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இன்னொரு மனைவியின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு ரசூலும் நபியும் வரல. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் தான் அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள். ஒரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதில் ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாம் அவர் புன்யாமீன், பெஞ்சமின் என்று சொல்வார்கள். முதல் மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளில் ஒருவன் தான் யஹூதா. அவனுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள் தான் யஹூத், யூதர்கள். யூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தோராவில் எங்களுக்கு இந்த பூமியை வாக்களிக்கிறான். பனு இஸ்ராயிலுக்கு தான் அல்லாஹ் தோராவில் வாக்களிக்கிறான். பனு இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்களும் பனு இஸ்ராயில் தான். இப்போதைய பொறுத்த வகையில் பனு இஸ்ரவேலர்களில் யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பலஸ்தீன் அது ஷாமுடைய பகுதி. ஷாம் அன்று பெரிய தேசம், இன்றுதான் 4-5 நாடுகளாக பிரிந்திருக்கிறது. பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான், லெபனான், இந்த நாடுகளை உள்ளடக்கியது ஷாம். ஷாம் என்பது நபிமார்களுடைய பூமி. லட்சக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்தார்கள். இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் மிகைப்பு படுத்தி எழுதுகிறார்கள், இந்த ஷாமுடைய எந்த பகுதியை தோண்டினாலும் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கலாம். எந்த பகுதியை தோண்டினாலும் நபிமார்களுடைய எலும்பு கூடி இருக்கும் என்பது அர்த்தம் இல்லை. அவ்வளோ ரசூல்மார்கள், நபிமார்கள் வாழ்ந்த பூமி என்பதை சொல்ல வருகிறார். இஸ்ராயில் என்பவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நபி யூசுப். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், நீண்ட வரலாறு. சிறிய வயதில் அந்த 10 சகோதரர்களும் சேர்ந்து நபி யூசுஃபை கிணற்றில் வீசினார்கள். ஒரு பிரயாண கூட்டம் தண்ணீர் அள்ளும் போது வாளியில் நபி யூசுப் வந்தார். சின்ன குழந்தை, அழகாக இருக்கிறது. மிஸ்ர், ஈஜிப்டுக்கு கொண்டு போய் பஜாரில் அடிமையாக விற்பனை செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கியவர் மிஸ்ர், ஈஜிப்டுடைய நிதி அமைச்சர், அரச குடும்பத்தில் வாழ்கிறார்.
காலங்கள் கடக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் ஈஜிப்டினுடைய நிதி அமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டார்கள். அதற்கு விளக்கம் சொன்னார்கள். 7 வருடங்கள் செழிப்பான காலம், அதற்கு பின்னர் 7 வருடங்கள் வரும், அது பஞ்ச காலம். இந்த பொறுப்பை தாருங்கள், நான் சரியாக நிறைவேற்றுகிறேன். 7 வருடங்கள் தானியங்களை சேகரித்தார்கள். அடுத்து 7 வருடங்கள் வருகிறது பஞ்ச காலம். தானியங்களை மக்களுக்கு கொடுத்து பிசினஸ் செய்ய வைத்தார்கள். மக்களுடைய பொருளாதாரத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாத்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி யூசுஃபுடைய ஏனைய சகோதரர்களும் இருந்தது ஷாமுடைய பகுதியில், பலஸ்தீனுடைய பகுதியில். அங்கும் பஞ்சம். வருகிறார்கள் ஈஜிப்டுக்கு உதவி தேடி. அந்த சகோதரர்கள் வருகிறார்கள். இது நீண்ட வரலாறு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மேலாடையை, ஜுப்பாவை கலட்டி கொடுத்தார்கள். என்னுடைய தந்தையுடைய முகத்தில் வீசுங்க, அவருக்கு பார்வை வரும். இவர்கள் அந்த ஆடையை கொண்டு போகும் போதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யூசுஃபுடைய வாசம் எனக்கு வருகிறது. அந்த ஆடையை முகத்தில் போட்டதும் கண் பார்வை வந்தது. அதற்கு பின்னர் தான் நீண்ட வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிள்ளைகளும் ஈஜிப்டுக்கு வருகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்படுகிறார்கள். சொன்னார்கள், ஹாதா தஅவீலு ருயாய மின் கபில். நான் கண்ட கனவினுடைய விளக்கம் இதுதான். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 நட்சத்திரங்கள் சுஜூத் செய்வதாக கனவு கண்டார்கள். சூரியன் தந்தை யாக்கூப், சந்திரன் தாய், 11 நட்சத்திரங்களும் 11 சகோதரர்கள். இதுதான் என்னுடைய கனவினுடைய விளக்கம் என்று சொன்னார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் தந்தை யாக்கூப் ஈஜிப்டிலேயே தங்குகிறார்கள். காலம் கடக்க கடக்க இவர்களுடைய சமூகம், இவருடைய பிச்சலங்கள் ஈஜிப்டில் பறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டம் தான் ஃபிரௌன் ஈஜிப்டை ஆட்சி செய்கிறான். ஃபிரௌன் ஆட்சி செய்யும் போது அவன் கிபுத்தி வம்சத்தை சேர்ந்தவன். கிபுத்தி வம்சத்தை சேர்ந்தவர்களை அவன் கண்ணியப்படுத்தினான். பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக பாவித்தான். பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுக்கும் கிபுத்தி வம்சத்துக்கும் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று முழு உலகமும் பிரமிட்களை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களை வைத்துதான் அந்த பிரமிட்களை கட்டினான். இந்த நேரம்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் இருந்த அந்த சமூகத்தை பாதுகாத்தார்கள். கடல் பிறக்கிறது. கடலை தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட முஸ்லிம்களும் கடலை தாண்டி சென்று விட்டார்கள். ஃபிரௌனும் அவனுடைய படையும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். கடலை தாண்டியதும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்திற்கு சொன்னார்கள், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லகும். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த அந்த பரிசுத்தமான பூமி இருக்கிறதே, அந்த பூமிக்கு நுழையுங்கள். வலா தர்தது அலா துபாரிக்கும் ஃபதன்கலிபு ஹாசிரீன். யாரும் பின்வாங்க கூடாது. பின்வாங்கினால் நீங்கள் நஷ்டமாகி விடுவீர்கள். அந்த நேரத்தில் பலஸ்தீனத்துடைய பகுதியில் இருந்தவர்கள் யுத்தத்தில் வீரத்தில் பேர் போனவர்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன். மூசாவை அங்கிருக்கக்கூடிய அந்த சமூகம், அந்த கூட்டம் இருக்கிறார்களே, அவர்கள் நல்ல பலமானவர்கள், அடக்கி ஆளக்கூடியவர்கள். அவர்களோடு எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது. அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாம் போக மாட்டோம். அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை சபித்தான், லானத் செய்தான். 40 வருடங்கள் தீகின்ற பகுதியில் அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். தீகின்ற பகுதியில் எந்த பக்கம் போனாலும் அதே இடத்துக்கு திரும்ப வருவார்கள். அந்த இடத்திலேயே அல்லாஹ் அவர்களை லானத் செய்து வைத்திருந்தான். 40 வருடங்களாக ஒரே இடத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள்.
இந்த நேரத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை கைப்பற்ற மலக்குல் மௌத் வந்தார். இது ஒரு வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குல் மௌத்துக்கு அறைந்து அனுப்பினார். அல்லாஹ்விடம் சொன்னார், யா அல்லாஹ், நான் மௌத்தை விரும்பாதவன் அல்ல, ஆனால் லஅனத்துக்குரிய இந்த பூமியில் என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்தில் தான் வஃபாத் ஆகினார்கள். மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய அந்த பகுதியில் தான் அவர் அடக்கமும் செய்யப்பட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னர் ஜோஷுவா என்ற ஒரு மன்னர் பலஸ்தீனுடைய பகுதியை கைப்பற்றுகிறார். பனு இஸ்ரவேலர்களுக்கு முதலாக பலஸ்தீனுடைய பகுதி கிடைக்கிறது. அல்லாஹ் 2 முறைகள் வாக்களிக்கிறான் தோராவில். அந்த 2 முறைகளில் இவர்கள் வரம்பு மீறினால் அதற்கு பின்னர் இவர்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இது முதல் முறை. ஜோஷுவா மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய பகுதியை, அந்த பலஸ்தீனத்தை கைப்பற்றுகிறார். காலம் கடக்கிறது. நபிமார்கள் ரசூல்மார்கள் தொடராக அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக நபியாக வருகிறார்கள். ஒரு ஆட்சியாளராகவும் நியமனம் செய்யப்படுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அல்-அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். மஸ்ஜித் அல்-அக்ஸாவை முதலாக கட்டியவர் யார் என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சிலர் நபி ஆதம் என்று சொல்கிறார்கள், சிலர் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறார்கள். காபா முதலாக யார் கட்டியது என்றும் கருத்து வேற்றுமை. சிலர் சொல்கிறார்கள் மலக்குமார்கள், சிலர் சொல்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சிலர் சொல்கிறார்கள் நபி இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து தான் கட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கட்டப்பட்டதனுடைய காலத்தினுடைய அளவு 40 வருடங்கள் வித்தியாசத்தில் கட்டப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சரியான கருத்தை நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் என்பதுதான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள், அதற்கு பின்னால் உள்ளவர்கள் பராமரித்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள். அந்த வேலையை முடிப்பதற்கு முன்னரே வஃபாத் ஆகிவிட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய வேலையை முடித்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய வஃபாத்துக்கு பின்னர் காலங்கள் கடக்கிறது. ரோம கிறிஸ்தவர்கள் மஸ்ஜித் அல்-அக்ஸாவை கைப்பற்றினார்கள். அதற்கு பின்னர் கிறிஸ்தவர்களுடைய கரத்தில் இருந்தது. மறுபடியும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்த 4 மன்னர்களில் ஒருவர். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் கைப்பற்றி ஆட்சி செய்தார். அந்த நேரம் பலஸ்தீன் பனு இஸ்ரவேலர்களுக்கு மறுபடியும் கிடைத்தது. கிபி 70ஆம் ஆண்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டு 70 வருடங்களுக்கு பின்னர் ரோம கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பலஸ்தீனை கைப்பற்றினார்கள். அல்லாஹ் தோராவில் 2 முறைகள் தான் வாக்களிக்கிறான். அந்த 2 முறைகளும் முடிவடைந்து விட்டது. அப்படிதான் அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு வாக்களிக்கிறான். பனு இஸ்ரவேலர்கள் இவர்கள் தான் யூதர்கள் தான் என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் வாக்களிக்கக்கூடியது 2 முறைகள் தான். அந்த 2 முறைகளும் முடிவடைந்து விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூதர்களுக்கு தனியொரு நாடு இல்லை. பல மஷூராக்கள் செய்யார்கள், பல மாநாடுகள் நடைபெறுகிறது. பலரும் பல விதமான மஷூராக்களை சொல்கிறார்கள். அர்ஜென்டினா போவோம், சுவிஸ் போவோம், அங்க இங்க என்று பல பெயர்களை சொல்கிறார்கள். கடைசியாக அவர்கள் தெரிவு செய்த இடம்தான் பலஸ்தீன். இறைவன் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய பூமி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய புனித ஸ்தலங்களை அது கட்டப்பட்ட நாள் முதல் இன்று வரை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். காபாவை அழிப்பதற்கு யானை படை வருகிறது. அல்லாஹ் அந்த யானை படியை சிதறடிக்கவில்லையா? அதே போன்றே மஸ்ஜித் அல்-அக்ஸாவை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். மஸ்ஜித் அல்-அக்ஸாவை கைப்பற்றியவர்கள் நீண்ட காலம் மஸ்ஜித் அல்-அக்ஸாவை அவருடைய கையில் வைத்திருக்கவில்லை. காபாவில் 360 சிலைகள் இருந்தது. மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய வரலாற்றில் இதுவரை ஒரு சிலை கூட வைக்கப்பட்டதில்லை.
அதனால தான் காபாவை பற்றி மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஹரம் முத்மஇன்னா ஆமீன் என்ற வார்த்தைகள் அமைதியான பூமி என்றுதான் வருகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனை பற்றி வரும்போது குதுஸ் முகத்தஸா பரிசுத்த பூமி. உலமாக்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள், சிலை வணக்கத்தை விட்டு அல்லாஹ் அந்த பூமியை சுத்தப்படுத்தி இருக்கிறான். கியாமத் வரை அவர்கள் போராடினாலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்களுடைய முழு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் அந்த பூமியை பாதுகாத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். அதற்கு பின்னர் 480 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கரத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பலஸ்தீனத்துடைய பகுதி இருந்தது. 480 வருடங்களுக்கு பின்னர் ரோம கிறிஸ்தவர்கள் மறுபடியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பலஸ்தீனத்தை கைப்பற்றுகிறார்கள். அதற்கு பின்னர் 91 ஆண்டுகள் ரோம கிறிஸ்தவருடைய கையில் தான் இருந்தது மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய அந்த பகுதி. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பள்ளி வாயில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் கட்டினார்கள். அதற்கு பின்னர் அப்பாசிய கலீஃபாக்கள் அதை பராமரித்து வந்தார்கள், புனர் நிர்மாணங்கள் செய்தார்கள். அந்த கோபத்திற்காக கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வகையில் மஸ்ஜிதுல் அக்ஸா புனித ஸ்தலம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்குதான் பிறந்தார்கள், அந்த இடத்தில் தான் ஓடியாடி விளையாடினார்கள். அதனால் அந்த இடத்தை அவர்களும் புனிதமாக பார்க்கிறார்கள். இருந்தாலும் முஸ்லிம் ஹலீஃபாக்கள் கட்டியதனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கேவலப்படுத்தினார்கள். 91 ஆண்டுகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மிம்பரில் பன்றிக்கறி சமைக்கப்பட்டது, மதுபானங்கள் குடிக்கப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதியை குப்பைகள் கொட்டுவதற்காக வேண்டியே ஒதுக்கியிருந்தார்கள். முஸ்லிம்களை கேவலப்படுத்த ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் என்ற மாவீரனை அல்லாஹ் அனுப்பி முஸ்லிம்களுக்கு மறுபடியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொடுத்தான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நேரம் மிக குறைவாக இருக்கிறது. 1948ஆம் ஆண்டு வரை யூதர்களுக்கு தனி நாடு இல்லை. 1948ஆம் ஆண்டு தான் அவர்களுக்கு அந்த பலஸ்தீனுடைய பகுதி தனி நாடாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் யுஎன்என் ஐநா சபை இருக்கவில்லை. அந்த ஐநா சபைக்கு சரிசமமான லீக் நேஷன் என்ற ஒரு சபை தான் இருந்தது. அவர்கள் இந்த நாட்டை அங்கீகரித்தார்கள். 1800 சொச்சத்தில் இருந்தே அந்த யூதர்கள் மாநாட்டில் முடிவு செய்ததை போன்று கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனத்தில் காணி பூமிகளை வாங்கினார்கள், வீடுகளை கட்டினார்கள். அரேபியர்கள் தூர நோக்கத்தோடு இருக்கவில்லை. யூதர்கள் செல்வந்தர்கள் தங்க காசுகளை கொடுத்து காணி பூமிகளை வாங்கி வீடுகளை கட்டினார்கள். 1948ஆம் ஆண்டு அந்த கால பகுதியில் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. அந்த நேரத்தில் யுஎன்என் தலை போட்டு பிரித்து கொடுக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு இந்த பகுதி, யூதர்களுக்கு இந்த பகுதி. கிட்டத்தட்ட 4/3 பகுதி யூதர்களுக்கு போனது. 74% யூதர்களுக்கு போனது. 26% முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. அந்த 4/1 பகுதியை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து சிறிய ஒரு பகுதி, அந்த கஸாவுடைய சிறிய ஒரு பகுதி தான் மிச்சம் இருக்கிறது. அதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இவர்கள் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்ற பெயரில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பலமுறை அவர்கள் தொழ விடாமல் தடுத்து வரக்கூடியவர்களை விரட்டி அதான் சொல்லக்கூட விடாமல் வைத்திருந்தார்கள். ஜோர்தானுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பொறுப்பெல்லாம் இருந்தது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கீழ்ப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட சுரங்கங்கள் இருக்கிறது. யுஎன்என் கேட்கிறது, ஏன் இத்தனை சுரங்கங்கள்? அதற்கு யூத தரப்பில் இருந்து பதில் வருகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஏதாவது கிடைக்கிறதா என்பதை நாம் பார்க்கிறோம், அடிச்சூடுகள் ஏதாவது கிடைக்கிறதா என்பதை நான் ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. டெம்பிள் ஆஃப் சுலைமான், ஹைக்கல் ஆஃப் சுலைமான் கட்டுவதுதான் அவர்களுடைய பிளான். யூத கோவிலை எழுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். செயற்கையாக ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கி அவர்கள் கீழ்ப்பகுதியில் யூத கோவில் எழுப்புகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா இடிந்து விழுந்தால் இவருடைய கோயில் மேலே வரும். அந்த நேரத்தில் விளக்கம் சொல்வார்கள், இது சாலமானுடைய காலத்தில் கட்டப்பட்டது.
அந்த அளவு சூழ்ச்சியும் சதியும் செய்யக்கூடியவர்கள். ஆனால் ஒரு போதும் நடக்காது. அல்லாஹ் அந்த இடத்தை பாதுகாக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களை சிலர் நினைக்கலாம், யூதர்களும் எங்களை போன்றுதானே, நபி மூசாவையும் தோராவையும் பின்பற்றக்கூடியவர்கள் தானே, ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறது என்று விளங்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யூதர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி பல நூற்றாண்டுகளாகிவிட்டது. அல்லாஹுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பெயர் யஹ்வா. அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அல்லாஹ் யுஹ்தி, அல்லாஹ்வால் தவறு நிகழும். ஒரு தவறை செய்துவிட்டு அல்லாஹ் கை சேதப்படுவானாம். நஊது பில்லாஹ். அல்லாஹ் இலாஹு பனி இஸ்ராயில் ஃபகத், பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட கடவுள் மட்டும்தான் அல்லாஹ், மற்றவர்களுக்கு அல்ல. அல்லாஹ்வோடு கன்று குட்டியையும் வணங்குகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முனாஜாவுக்கு போன நேரம் சாமிரி சங்கத்தில் ஒரு கன்று குட்டியை செய்து வணங்க வைத்தான். அந்த கன்றை இன்னும் அவர்கள் வணங்குகிறார்கள். யூதர்களுடைய கடவுள் கன்று குட்டியினுடைய ஷேப்பில் தான் இருக்கும். பாம்பையும் வணங்குகிறார்கள். நபி மூசா பாம்பை வெள்ளியில் செய்து கொடுத்ததாக சொல்கிறார்கள். நஊது பில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் குஃப்ர் ஷிர்கை செய்யக்கூடியவர்கள் அல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அஸ்ரா தோரா சொல்லக்கூடிய பெயர், இஞ்சில் சொல்லக்கூடிய பெயர், குர்ஆன் உஸைர் என்று சொல்கிறது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. அவர்களை பொறுத்த வகையில் அடுத்தவர்களை, யூதர்கள் அல்லாதவர்களை ஏமாற்றலாம், அநியாயம் செய்யலாம், கொலை செய்யலாம், களவாண்டலாம், சூறையாடலாம். யூதன் அல்லாதவனை ஒரு யூதன் கொலை செய்வது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். யூதர்களால் அல்லாத மற்ற அனைவர்களும் கல்லன்ஆம், கால்நடைகளை போன்று கேவலமானவர்கள். யூதர்கள் மின் ரூஹில்லா, அல்லாஹ்வுடைய ரூஹில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் மினர் ரூஹி நஜீஸா, நஜீஸான ரூஹில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பது அவர்களுடைய கொள்கை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால் யூதர்கள் வேதங்களை மாற்றி அமைத்தார்கள், இருந்ததை இல்லாமலாக்கினார்கள், இல்லாததை சேர்த்தார்கள், இருக்கக்கூடியதை மனோயிச்சையின் பிரகாரம் மாற்றி அமைத்தார்கள். ரசூல்மார்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் வாக்குறுதி அளித்தால் அதை ஒரு போதும் நிறைவேற்ற மாட்டார்கள். அந்த வாக்குறுதியை மீறிக்கொண்டே இருப்பார்கள். மதீனாவில் அவுஸ் ஹஜ்ரஜ் என்ற 2 கோத்திரங்கள் இருந்தது. அந்த 2 கோத்திரத்தை சண்டையிட வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் எங்களால் மதீனாவில் வாழ முடியாது, நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் இருவரையும் சண்டையிட வைக்க வேண்டும் என்று 2 கோத்திரங்களுக்கு மத்தியில் பல காலமாக சண்டை மூட்டிக்கொண்டே இருந்தார்கள். வட்டிக்கு பணம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். வட்டி எடுத்தால் என்ன நடக்கும்? காலப்போக்கில் கடனாளி ஆகுவார்கள், கஷ்டவாதி ஆகுவார்கள். அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை முடக்கி எவ்வளோ காலங்களாக மதீனாவை ஆற்றி படைத்துக் கொண்டிருந்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்தவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை உமர் ரலியல்லாஹுடைய கையில் கொடுத்தார்கள். சொல்லும் பொழுது சொன்னார்கள், லா ததமக்கனில் யஹூத், இந்த சாவியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் யூதர்களுக்கு கொடுத்து விட வேண்டாம். அவர்கள் வரலாற்று நெடுகிலும் துரோகிகள், அநியாயக்காரர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனு அல் யஹூத், முஃமின்களுக்கு அதிகமாக விரோதம் காட்டக்கூடியவர்கள் யூதர்கள். அவர்களோடு நாம் பகை வைத்துக் கொண்டிருப்போம் என்று குர்ஆன் சொல்லவில்லை, அவர்கள் எங்களோடு பகைமை வைத்துக் கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் நேரான வழியை காட்டுவாயாக நாம் துஆ செய்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹி, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதியுடைய வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று துஆ செய்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹி, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள் யார்? யூதர்கள். அவர்களுடைய வழியை விட்டு நாம் பாதுகாவல் தேடிக்கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பலஸ்தீன மக்கள் அவருடைய பூமிக்காகவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு செய்ய முடியுமானது முதலாவது துஆ. அவர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருப்போம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விமோசனத்துக்காக துஆ செய்து கொண்டே இருப்போம். நிச்சயம் ரப்பல் ஆலமீன் அந்த புனித பூமியை பாதுகாப்பான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக முஸ்லிம்களுடைய கரத்துக்கு தருவான். இரண்டாவது,
நிவாரணங்கள் சேர்க்கப்படும் போது எங்களுக்கு முடியுமானதை செய்து அந்த மக்களுக்கு சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, உடுத்துக்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு முடியுமான உதவிகளை செய்து அந்த மக்களுடைய கண்ணீர்களை துடைப்போம். மூன்றாவது, எங்களுக்கு முடியுமானது யூத ப்ராடக்ட்களை முழுமையாக தவிர்த்து கொள்வோம். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் சொல்கிறான், பாவத்துக்கு ஒரு உதவி செய்து கொள்ள வேண்டாம். யூதர்களுடைய ப்ராடக்டை நாம் வாங்குவதினால் யூதர்களுக்கு வருமானம் போகும். அந்த வருமானத்தின் மூலம் பலஸ்தீன குழந்தைகள் அழிக்கப்படுவார்கள். என்னுடைய சமூகம் எவ்வளவுதான் சொன்னாலும் யூத ப்ராடக்ட்கள் மீது ஒரு அபூர்வமான ஒரு ஆசை இருக்கிறது. மெக்டொனால்ட்ஸ் வேணுமா, KFC வேணுமா, கொக்கோகோலா, பெப்சி, 7up, கொக்கோகோலா, பெப்சி எல்லாம் இரத்த கலரில் தான் இருக்கிறது. அதை குடிக்க கோலையாவது நினைங்க, இது பலஸ்தீன் பிள்ளைகளுடைய இரத்தம். கண்ணியமானவர்களே,